வணக்கம். எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. ஓகே. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு கஸ்டம் ROM பில்ட் பண்றது எப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஆக்சுவலா 0th பார்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா, இதுல வந்து ஆக்சுவலா கஸ்டம் ROM பில்ட் பண்றது எப்படின்னு நான் சொல்லப் போறதில்ல. பட் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைன்றத பத்தி சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கஸ்டம் ROMஸ்னா என்னன்னு பார்த்துக்குவோம். கஸ்டம் ROMஸ்னா வேற எதுவும் இல்ல. ஆண்ட்ராய்டு இருக்குல்ல, ஆண்ட்ராய்டுன்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். AOSPன்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, அதோட சோர்ஸ் கோடு வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ வந்து யார் வேணால் எடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்ட்ராய்ட்லேயே பார்த்தீங்கன்னா MIUIன்னு இருக்கும், ஆக்சிஜன் OSன்னு இருக்கும். அது இப்போ கலர் OS ஆயிடுச்சு. அது வேறு பட்சம். அதுதான் அவங்க மெயின் கோடை எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்கிறது தான் கஸ்டம் ROMஸ். ஆனால் வந்து நம்ம இங்கே டெக்னிக்கலாக கஸ்டம் ROMஸ் நம்ம எதை மீன் பண்ணுறோன்னாக்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிஸ் இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்கிறது தான் நம்ம வந்து இங்கே கஸ்டம் ROMஸ் நம்ம மீன் பண்ணுறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Lineage OSன்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த கஸ்டம் ROM வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை. உங்களுக்கு வந்து ஒரு லினக்ஸ் என்விரான்மெண்ட் கன்ஃபார்ம் வேணும். நீங்கள் வந்து WSL கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மஸ்ட்டு. நீங்கள் உங்கள் பிசியில் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஏன்னா மொபைல் டேட்டா சத்தியமாக செட் ஆகாது. உங்களுக்கு வந்து எப்படி 40-50 GB கூட டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒய்ஃபை மஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 8 த்ரெட்டு CPU வேணும். 8 த்ரெட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பில்ட் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 8 த்ரெட்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மணி நேரம் கூட ஆகும் சமயத்தில் பில்ட் ஆகிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB ரேம் வேணும் உங்களுக்கு. 8 GB என்ன கேட்டிங்கன்னா ப்ரிஃபர்டு இல்லை, 16 GB மினிமம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் 12 வேறு வந்துருச்சு. ஸோ வந்து அவங்க வந்து நிறைய ரேம் யூஸ் ஆகும். ஸோ வந்து பெட்டர் 16 GB போய்க்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 250 GB ஸ்டோரேஜ் வரும். பெட்டர் ப்ரிஃபராக ஹார்ட் டிஸ்க்கே நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா SSD பார்த்தீங்கன்னா வந்து ரைட் லிமிட்லாம் அதில் இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இப்போ 1 இயர்லாம் ரோம் பில்ட் பண்ணுறீங்கன்னா SSDயோட ரைட் லிமிட்டை ஈஸியாக தாண்டி போயிடுவீங்க. ஸோ வந்து ஹார்ட் டிஸ்க் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் மஸ்ட்டு. லினக்ஸ் தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறமேட்டு வந்து கிட்டு தெரிஞ்சுக்கோங்க, கிட்டு மஸ்ட்டு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் ட்ரீஸ் வேணும். ஆக்சுவலாக இதை வச்சு தான் நீங்கள் ரொம்ப பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து இது எப்படி எடுக்கிறன்றதை நான் வந்து ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் அடுத்து வர வீடியோஸில். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GitHub அக்கௌண்ட் மஸ்ட்டு. GitHub அக்கௌண்ட் இல்லைன்னா யாரும் உங்களை அஃபிஷியலாக எடுக்க மாட்டாங்க. தட்ஸ் இட் கைஸ். பை.